Hello mommies, welcome back to Vihana Mom's Diary. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். டியூஸ்டே அம்மாவும் தம்பியும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ நான்வெஜ் எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ப்ராய்லரில் பெப்பர் சிக்கன் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா குழம்பு வச்சாச்சு. சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தான் ப்ராய்லர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் வந்து இன்றைக்கி பிளெயின் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாங்க. அதனால தான் அதை பெப்பர் சிக்கன் ஆக்கிட்டு பாஸ்மதி ரைஸில் பிளெயின் பிரியாணி செஞ்சுட்டேன். நான் நாட்டுக்கோழி மட்டும்தான் சாப்பிட்டேங்க, ப்ராய்லர் சாப்பிடல, பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஓனாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. பிளெயின் பிரியாணிக்குமே பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி அதை தான் ஆட் பண்ணுங்க. வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. நாட்டுக்கோழிக்கு கறி மசால் தாங்க யூஸ் பண்ணேன். அதை பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்லேயே அரைச்சி 1 இயருக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். எல்லாமே நல்லா வந்துருந்துச்சுங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 மணி போல் ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. ஷாப்பிங்னா சரி டைல்ஸ் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு கூடவே வந்து ஆடி ஃபெஸ்டிவலுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். குட்டி பாப்பு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு டைல்ஸ் பார்த்தோங்க, பாத்ரூமுக்கு, கிச்சனுக்கு, அதுக்கப்புறம் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்தோம். அடுத்து ஆடி நோம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா டைம் 6:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே பாப்பு குட்டியை நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டு ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டாங்க. நல்லா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சரி டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு காலையில் தான் மாவு அரைச்சி வச்சுருந்தோம். இட்லி ஊற்றிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க அம்மா குக் பண்ணாங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். இட்லி கூட தோசையும் 2 செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சுங்க. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் எல்லாருமே சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி நாற்றெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. தக்காளி நாற்று, கத்திரி நாற்று எல்லாமே. சரி அதை வந்து காட்டில் கொண்டு நட்டு வச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே கிளம்பி போயிட்டோங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் காட்டுக்கு வந்திருக்கேங்க. அதனால தான் அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். மீன் வயல் குட்டி பாப்போட அப்பாவும் எங்கள் அம்மாவும் 2 பேரும் அதை வந்து நட்டு வச்சுட்டு இருந்தாங்க. என்ன தான் நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் கடையில் கிடைச்சாலும் நம்ம வந்து இந்த மாதிரி நட்டு வச்சு அதிலிருந்து வர்ற வெஜிடபிள்ஸில் குக் பண்ணுறது ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான மருந்தும் அடிக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே குளிச்சுட்டு ஒரு குட்டி பர்த்டே செலிப்ரேஷனுங்க. தம்பிக்கு தான் இன்றைக்கி பர்த்டேங்க. அதனால தான் நேற்று கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அவன் வந்து அவனோட பர்த்டே அன்றைக்கி எங்கள் கூட. என்ன தான் நம்மளோட சிப்ளிங்ஸ் பெரிய பசங்கள் ஆனாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க குட்டி குழந்தை மாதிரி தாங்க. எனக்கு என் தம்பி அப்படி தான். கட் பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வெளியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் கேக் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். பாய்.